என் தங்கப்பிள்ளையே, சனி மகா பிரதோஷத்தில் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ நிச்சயமாக என்னவென்று கேட்டாயானால், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சர்வ நிச்சயமாக நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறாய், என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் இந்த மனிதர்களிடத்திலிருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்காமல் நிற்கின்றாய். ஆனால் முன்பு போலெல்லாம் இப்பொழுது என் பிள்ளை நீ இல்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் சற்று தீர விசாரித்து ஆராய்ந்து பார்க்கின்றாய். சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் வராமல், சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் இத்தோடு முடிந்தது என்று சொல்லிவிடாமல் நீ பல நல்ல விஷயங்களை இதிலிருந்து தேடத் தொடங்குகின்றாய். இப்படியாக பொறுமை காத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் போகின்றது. சனி மகா பிரதோஷ நாள் என்பது இந்த 2025 ஆண்டின் முதலாவது பிரதோஷ நாள். அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமையில் பிரதோஷம் நாள் வருகிறது என்றால், நீ இத்தனை காலமும் வழிபட்டாலும் சரி, வழிபடவில்லை என்றாலும் சரி, இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அத்தனை பிரதோஷத்திலும் வழிபட்ட பலன்கள் உனக்கு கிடைத்து விடும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயணத்தை நோக்கிய இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதாக உனக்கு தோன்றுகிறதா? அப்படியெல்லாம் ஒரு நாளும் செல்லக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது உன் கவனம் தெளிவாக இருந்து அந்த விஷயத்தை நீ தேடிக்கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனது மிகவும் அதிகமான சந்தோஷம் அடையும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று நினைக்காமல், நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ செல்ல வேண்டும். என் குழந்தையே, அப்பேற்பட்ட இந்த சனி மகா பிரதோஷ நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், சர்வ நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கல் உப்பின் மீது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை வைத்து இன்று சிவபெருமான் முன்னால் நின்று கொண்டாயானால் அவர் உனக்கு தர வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக மறுக்க முடியாது. அவரிடத்தில் நீ என்ன கேட்டு நின்றிருந்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்தும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்க வேண்டிய உச்சபட்ச சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால், நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை நிரந்தரமான நிலை இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். என் பிள்ளையே, ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தொடங்கும் பொழுது பயமும் பதற்றமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்து என்று செல்லும் பொழுது வெற்றியை பெறுகின்ற தூரத்திற்கு வந்துவிட்ட பிறகு நிச்சயமாக அந்த நேரத்தில் இவையெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றாது. இதுவெல்லாம் சகஜம்தானே, எப்பொழுதுமே இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ எளிதாக எடுத்து கொள்வாய். என் தங்கமே, இத்தனை நாளும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களுக்கு என்றும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு கை கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இனிமேலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற சந்தோஷத்தை
உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, இத்தனை திருப்பங்களும் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு, என் பிள்ளை, சர்வ நிச்சயமான ஒரு அன்பை நீ என் மூலமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எல்லா நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருந்துவதை விட, நாம் விரும்பிய வாழ்க்கையை நாம் அடைய முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விடுவதை விட, கிடைத்த வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை ஒரு நொடியாவது நீ தேடத் தொடங்கினாயானால், உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை தருவதையெல்லாம் சட்டென்று உணர முடியாமல் போய்விடலாம். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை அறிய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ வேண்டிய உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச பலனையாவது நீ பெற்றுக்கொள்ளாமல் இல்லை. அதனால் தெய்வத்திடம் ஒருபொழுதும் நீ வருத்தப்பட முடியாது. தெய்வம் உனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் சரியாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது சரியாக யோசித்து கொண்டிருந்தால் போதும். இந்த நாளில், இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு என்ன தரப்போகிறாள் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தால், உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களை உன்னால் உணர முடியும். எல்லா திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விட முடியும். இத்தனை நேரமும் என் குழந்தைக்காக உன் தாயானவள் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணமில்லாமலும் நேரம் போகாமலும் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கவில்லை. என் பிள்ளையின் மனது ஏதோ ஒரு பாரமாக, ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நிற்கின்றது. அதனை இறக்கிவிட வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளைக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு துன்பங்களும் சோதனைகளும் நிச்சயமாக உன்னை வந்து ஆட்டி படைக்கும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் குழந்தையே, அதிலிருந்து நீ நினைத்ததை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன்னாலான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட அவமானங்களுக்கும், என் பிள்ளையின் வாழ்க்கையில் பட்ட தோல்விகளுக்கும் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேலாவது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னை தேடி வந்து யார் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலுமே நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உன்னுடன் இருந்தவர்களே காரணமாக இருந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் முதன்மையான காரணமாக அமைந்தது அந்த பணம். இந்த பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் குறைவாக இருக்கிறது என்பதற்காக உன்னை ஒதுக்கியதும், மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தியதும் இவர்கள்தானே என் குழந்தையே. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு, சரியான நேரத்தில் அதனை சரியாக எதிர்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதும் போல இது இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான விஷயங்கள் என்று நீ நினைக்காதே. துன்பமும் துயரமும் சந்தோஷமும் எதுவாக இருந்தாலுமே அது மாறும். அப்படித்தான் உன் நிலையும் மாறப்போகின்றது. உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களும்,
வேண்டும் என்றே கேலி கிண்டலும் செய்தவர்களும் நிச்சயமாக மன வருத்தமடையத்தான் போகின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இன்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு முன்பாக மனதில் நம்பிக்கை வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்று சிவபெருமானுக்கு உகந்த நாள் அல்லவா? என் குழந்தையை, சிவபெருமானுக்கு உகந்த இந்த நாளில் என் பிள்ளையை, நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயம் என்னவென்பதனை சற்று கவனமாக கேள். ஒரு மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொள். அந்த அகல் விளக்கு நிரம்ப நீ கல் உப்பினை வைத்து விடு. லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற பொருட்களுள் முதன்மையான பொருள். அதன் பிறகு அதன் மீது கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவிவிடு. 3 நல்ல மிளகை எடுத்து அதன் மீது வைத்து விடு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 3 அல்லது 5 என்ற எண்ணிக்கையில் நீ வைத்து விடு. இப்படி வைத்துவிட்டு இன்று நீ பூஜைகளை உன் இல்லத்தில் செய்யும் பொழுது சிவபெருமானுக்கு முன்னால் இதனை நீ உன்னுடைய கைகளை உயர்த்தி நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிட வேண்டும். நீ சொல்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கான மிக பெரிய பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. சிவபெருமானிடத்தில் நீ கேட்பது என்னவாக இருக்க முடியும்? என் குழந்தையே, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எந்த நேரத்திலும் தடுமாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்பொழுதுமே கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சி, இவை எல்லாமும் உன்னை விட்டு நீங்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் செல்வம் உன்னை தேடி வந்துவிடும். சுற்றி இருக்கின்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை விட்டு விலகத் தொடங்கிவிட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் தானாகவே நடக்க தொடங்கிவிடும். இதனை உன்னுடைய பூஜை அறையில் இன்று இரவு முழுவதும் வைத்திரு. நாளைய விடியலில் கண் விழித்ததும் இதனை அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் தண்ணீர் செல்கின்ற இடத்திலோ அல்லது கால்படாத இடத்திலோ இந்த கல் உப்பையும் மிளகையும் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நீ தூவிவிடு. என் குழந்தையே, நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கல் உப்பு உன் இல்லத்திற்குள் லக்ஷ்மி தாயானவளை அழைத்து கொண்டு வரும். மஞ்சளும் நல்ல மிளகும் உன்னுடைய இல்லத்திற்குள் அதை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய வசிய சக்தியை நிச்சயமாக கொடுக்கும். எந்த நேரத்திலுமே நாம் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட, நான் நினைத்தது அத்தனையுமே எனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வந்தது என்று நீ சொல்லிப்பார். நிச்சயமாக உனக்கே உன்னை அறியாமல் பெருமகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை தொடராமல் உனக்கான மகிழ்ச்சியை மட்டுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். இந்த கல் உப்பும் நல்ல மிளகும் மஞ்சள் பொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும். மஞ்சள் பொடி இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கு நிச்சயமாக முழு மஞ்சளை நீ அதில் வைத்து வழிபடலாம். சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. எல்லாவற்றையும் சிந்தித்து அந்த சிவபெருமானின் அருளையே பெறப்போகிறோம் என்பதனை புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. இன்று மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் என் பிள்ளையே, நிச்சயமாக இதை நீ செய்துவிடு. கோவிலுக்கு செல்கின்ற பாக்கியம் இருந்தால் சென்று விட்டு வந்த பிறகு நீ சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி அதன் பிறகு இதனை அவர் முன்னால் வை.
இல்லை அம்மா, எனக்கு இதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொல்வாயானால் என் பிள்ளையே, நிச்சயமாக நீ சாதாரணமாக எப்பொழுதும் போல இருக்க பழகிக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.